ஹாய், இன்றைக்கி வந்து காசரெக்ஸ் ப்ராடக்ட் பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த க்ரீம் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சு, அப்புறம் இந்த க்ரீம் வந்து எங்கே கிடைக்கும், ஆஃபரில் கிடைக்கும், ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்கே கிடைக்குங்கிறத இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இதை யார் சொன்னதுன்னா, அந்த அவங்க ஃபஸ்ட்டு எதுக்கு எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து என்னை வந்து முன்னாடியே பார்த்துருக்காங்க. என்னோடய ஆஃப்டர் டெலிவரி வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்ல பிளாக் மார்க்ஸு, பிம்பிள்ஸு நிறைய வந்துருந்துச்சு. அவங்க என்னை பார்த்தப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, அக்கா எப்படிக்கா உங்கள் ஸ்கின் இப்படி ஆச்சு, மேபி இதனால் இந்த ஆஃப்டர் டெலிவரினால இருக்கும்க்கா, நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணலையா, க்ரீம்லாம் எதுவும் யூஸ் பண்ணலையான்னு கேட்டால், நான் வந்து நிறைய க்ரீம் தேடி பார்த்தேன். ஈவன் நான் ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கூட பார்த்துட்டேன். அவங்களே எனக்கு நிறைய க்ரீம் கொடுத்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதை பற்றியும் நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஆனால் அது ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் க்ளோவை எனக்கு கொடுக்கல. பட் பிளாக் மார்க்ஸு, பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருந்துச்சு. பட் அது எனக்கு ஹெல்த்தியாக ஃபீல் ஆகலை. அதை பற்றியும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேபி அந்த வித் ப்ரிஸ்கிரிப்ஷனோடையே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு என்னை பார்த்தப்போ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, அக்கா ஈவன் ப்ரெக்னென்சி அப்போ கூட உங்களோட ஸ்கின் நல்ல க்ளோவாக இருந்துச்சு, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து இதனால தான்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க தங்கச்சியோட ஃபேஸ், ஆக்சுவலாக இந்த டாபிக் பற்றி நாங்கள் எப்படி பேசினோன்னா, அவங்க தங்கச்சியோட ஃபேஸ் பார்த்தேன். நல்லா எப்படின்னா நல்ல ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக இருந்துச்சு. நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், என்ன உங்கள் தங்கச்சி யூஸ் பண்ணுறாங்க, எந்த க்ரீம் அப்படின்னு கேட்டிருந்தப்போ, நான் கேட்ட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகுறதுனால அந்த பொண்ணு வந்து ஒரு பார்லர் போய் இருந்திருக்காங்க. மேரேஜ் ஆக இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க அந்த ட்ரையல் மேக்கப்புக்கெலாம் வருவாங்களே, அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க, அக்கா எனக்கு ஒரு க்ரீம் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல ஆயில் ஸ்கின். ஸோ அவங்க வந்து காசரெக்ஸ் ப்ராடக்டில் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதை அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா இது கொரியா ப்ராடக்ட்டு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த பொண்ணு வந்து இப்போ ஃபுல்லாக செட்டாஃபில்லோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த க்ரீம், இது மட்டும்தான் அந்த காசரெக்ஸ் ப்ராடக்டில் அந்த இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு நான் பார்த்தப்போ ஏதோ ஹைலைட்லாம் போட்டு நல்ல மேக்கப் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் நிஜமாகவே என் முன்னாடியே அந்த மேக்கப் அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் தான் அப்ளை பண்ணி காமிச்சாங்க. நிஜமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து எனக்கு இது வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு நானும் இதை வாங்கி ட்ரை பண்ணேன். ஓகே, நிறைய ட்ரை பண்ணியாச்சு, இதுலையாவது போகுமா அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, நானும் 300 350ன்னு நிறைய க்ரீம் வாங்கி வேஸ்ட் ஆகுறதுக்கு இது வந்து அரௌண்ட் 1000 கிட்ட வரும். வித் ஆஃபரில் நம்ம எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது கொரிய ப்ராடக்ட். பட் பாருங்கள், நான் வந்து 1.5 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஆயிருக்கு. இன்னும் 6 மந்த் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், 6 மந்த் டிவைடட் பை ஒரு 1000 rupees போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் 150 180 ரேஞ்சஸில் தான் வரும். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து இந்த க்ரீம் வந்து நிறைய எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கும் இது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணால் எதுவுமே உள்ளே அப்சர்வ் ஆகாது. ஸோ மினிமல் யூஸ் தான் நல்லது. அதுவும் நம்ம எப்படி க்ரீம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இந்த சேனலில் நிறைய பியூட்டி டிப்பு, இந்த மாதிரி க்ளோயிங் ஸ்கின் டிப்பு, வெயிட் லாஸ் டிப்பு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஈவன் நான் ப்ரெக்னென்சி அப்போது என்னோடய வெயிட் எவ்வளோ கூடி இருந்துச்சு, அது ஹெல்த்தியாக பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம், ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ஒரு டயட்டீஷியனை மீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டயட் டிப் ஃபாலோ பண்ணேன். பட் எல்லாருமே சொன்னாங்க, நீ இப்படி இருக்கியே, பேபிக்கு வெயிட் ஆகாமல் இருப்பேன். அதை பற்றின புரிதலே நம்ம இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா நான் ஒரு டயட்டீஷியனை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி இருக்கணும்னு. நான் ஈவன் ப்ரெக்னென்சி டயட் தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாருமே திட்டினாங்க, இப்படி இருக்கலாமான்னு. பட் என்னோடய பேபி வந்து டெலிவரி அப்போ 3 kg இருந்தாங்க. நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. நம்மளோட
ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தப்பு. எந்த மாதிரி சாப்பிடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றியும் நான் வித் ப்ரிஸ்கிரிப்ஷனோட அந்த டயட்டீஷியன் சொன்னது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த இதில் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 7 days க்ளோயிங் டிப், அதாவது இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாமல் இன்டீரியராக எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் அவங்களுக்கு வந்து நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் 7 days ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகாட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த டிப்ஸ் வந்து நான் கமெண்ட்டில் கேட்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அது வந்து என்ன ஆகும்னா நிஜமாகவே இன்டீரியராக உங்களை எல்லாத்தையுமே நல்லா ஹீல் பண்ணுது. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குறவங்களுக்கு. அப்படி 7 days ஒர்க் அவுட் ஆகிறேன் கண்டிப்பாக வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த டிப் மேலே. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்டோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஓகேன்னு அந்த பொண்ணு என்கிட்ட இந்த காசரெக்ஸ் ப்ராடக்ட் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்களா. நான் அதுக்கப்புறம் நிறைய சர்ச் பண்ணேன். ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு. ஸோ நான் ஆயில் ஃப்ரீ யூஸ் பண்ணேன் இன்னும் ட்ரை ஆயிரும். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய தேடினப்போ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கிடச்சிச்சு. இது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. காசரெக்ஸில் இந்த ப்ராடக்ட்டு தான் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலான்னு இருந்துச்சு. ஸோ இதை நான் வாங்கினேன். இதை வாங்கி ஒரு 15 days யூஸ் பண்ணேன். ரிசல்ட் இருந்துச்சு. அந்தளவுக்கு வாவ் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் நான் இன்னும் சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விச் மெத்தட் பற்றியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். சாண்ட்விச் மெத்தடில் இதை அப்ளை பண்ணோம். அதாவது ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி ஒரு 5 minutesக்கு அப்புறம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த க்ரீமையும் போடாதீங்க. ஒரு 4 daysலேயே உங்கள் ஸ்கின்னில் நல்ல க்ளோயிங் இருக்குதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஹெல்த்தியராக நீங்கள் ஃபீல் பண்ணுறதை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விடுங்க. அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 minutesல அது நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னில் இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து நான் சொல்கிறது கம்ப்ளீட்லி ஸ்கின் கேருக்காக மட்டும்தான். இது உங்களை ஃபேர் ஆக்கிரும் ஒயிட் ஆக்கிரும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒர்க் ஆகாது. ஆனால் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக்கும். நல்ல மார்க்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கும். அதுதான் இது. ப்ளஸ் அதோடு நீங்கள் டயட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. நல்லாவே ரிசல்ட் இருக்குது. இதை வந்து நான் நிறைய தேடினேன். அப்போ ஆன்லைனில் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் எனக்கு வேணும். ஒரிஜினல் வேணும்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாங்கிட்டு நீங்கள் வந்து இப்படி இந்த க்ரீம் எடுத்துகிட்டு இப்படி எடுத்தால் நல்லா ஸ்டிக்கியாக வரும். இப்போ நம்ம பாகுலாம் காய்ச்சினா எப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த க்ரீம் எடுத்திங்கன்னா. இப்போது நான் 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபேக் க்ரீம்னால் நல்லா வாட்டரியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்காது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வாங்கிட்டு இது ஃபேக்காக ரியலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணேன். எதில் வந்து உண்மையான ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா அந்த டீரா பியூட்டி, நைக்கா இதிலலாம் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும். பட் ஆஃபர் இல்லை. நான் வந்து இது வந்து எனக்கு அரௌண்ட் 800க்கு கிடச்சிச்சு. பட் இதோட ப்ரைஸ் வந்து 1200 அந்த மாதிரி. இதுவும் 900க்கு கிடச்சிச்சு. ஆனால் இதோட ப்ரைஸும் 1600ன்னு நினைக்கிறேன். எதுலன்னா ஃபாக்ஸின்னு ஒரு ஆப் இருக்குல்ல அதில் கிடச்சிச்சு. இது ஒரிஜினல்னு எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலான்னா, இது வந்து எப்படி இருக்குன்னா, இதிலே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த க்ரீம் எடுத்துட்டோமா, எடுத்துட்டு இது வந்து பாருங்கள் நல்ல இந்த மாதிரி இருக்கும் ஒரிஜினல் க்ரீம்னால். இதுவே ஃபேக்காக இருந்தால் இந்த மாதிரி வராதான். இதுதான். ஏன்னா எனக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து சாண்ட்விச் மெத்தடில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதை ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு 5 minutesக்கு அப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 seconds இதை எல்லாமே அப்சர்வ் ஆகி ஸ்கின் செட் ஆகிரும். இதை நீங்கள் நைட் க்ரீமாக கூட நைட் கூட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டில் தான் இருக்கீங்க வேறு எங்கேயும் போகாட்டி இதை டெய்லியும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட்டு ஈஸியாக விசிபிளாக கிடைக்கும்.
நீங்கள் ஃபாக்ஸி ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டருக்கு அவங்களே நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஆப்லேயே. ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து 300 ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணலை முடியலைன்னு சொன்னால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அதுலேயே கூப்பன் கோடு ஆர்டர் பேஜ் போகும்போது கீழே கூப்பன் கோடு வரும். அதுலேயே வியூ ஆஃபர்ஸு கூப்பன் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃபரில். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அதில் தான் வாங்கினேன். எனக்கு ஒரிஜினலாக கிடச்சிருக்குது. இப்போ நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 டேஸ் இல்லை இது வந்து இந்த க்ரீம் வந்து நான் வந்து 1.5 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ தான் வாங்கினேன். அதாவது அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இது மட்டும் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ரிசல்ட் இல்லை. அப்புறம் நான் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இதையும் ரிசல்ட் இருந்துச்சு, பட் அவ்வளோவா இல்லை. இது கூட இதையும் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் இதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ இதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு 300 நிறைய க்ரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ இது வந்து 900 இது பாருங்கள், நான் ஆல்ரெடி 1.5 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் இன்னும் 6 மந்த் யூஸ் பண்ணுவேன். அப்போ இப்போ வந்து 900 ரூபீஸை டிவைட் பை 6 மந்த் போடுங்க. ஒரு 150 to 180 ரேஞ்சஸ் தான் பர் மந்த்து செலவு பண்ணுறீங்க இந்த க்ரீமுக்கு. இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி போடுங்க. அப்போது வந்து ஒரு 300 நல்ல ப்ராடக்டில் பர் மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு வாங்கி போடுறதுக்கு. ப்ளஸ் இது வந்து ஸ்னெயிலோடது தான். ஸ்னெயில் வந்து நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா எங்கே வச்சுக்கும் ஸ்கின்னை அப்படின்னு, நல்லா ஹைட்ரேட்டடாக. ஸோ சாப்பிடும்போது அதோட இது தான் இது பண்ணுறோம். இதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, ஸ்னெயிலெல்லாம் நல்லா க்ரோ பண்ணி அதிலிருந்து அதோட எச்சி சொல்கிறாங்கள்ல, அதை எடுத்து தான் இதை வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த க்ரீம் எப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் நான் ஃப்யூச்சரில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு இந்த க்ரீம் பர்சனலாக ஒர்க் ஆகிருக்கு. என்னோடய அந்த டார்க் ஸ்பாட்டு, பிம்பிள் எல்லாமே நல்லா ஃபேட் ஆகிருக்கு, நல்லா கம்மியாகிருக்கு. ஒரு க்ளோயிங் ஸ்கின்னும் கிடைக்குது. அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது கூட இந்த க்ரீம் வாங்கினேன்ல, இந்த க்ரீமுமே இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஒரிஜினலாக இருந்தால் ஒரிஜினல் இங்கே கிடைக்குது. நீங்கள் டிரா பியூட்டிலலாம் கிடைக்குது. பட் வந்து ஆஃபர் இல்லாமல் அதே ரேஞ்சு ப்ரைஸில் கிடைக்குது. ஆஃபரோடனா இதில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் இதில் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல இது இருக்கும். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது நான் கம்ப்ளீட்டாக சடனாக சேஞ்ச் இருக்குன்னு சொல்லலை. ஒரு 10 to 15 டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் ஆகுது இல்லைங்கிறத. அதுக்கப்புறம் நான் அந்த 7 டேஸ் டிப்புன்னு சொல்லியிருந்தேன்ல, நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 7 டேஸ் டிப்புன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இந்த நிஜமாக எனக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ அதுதான் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.